கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசும் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விழவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விழவில்லை. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவினிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவினிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய நல்ல கிருபைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தோளின் மேலே சுமந்து எங்களை அருமையாக பாதுகாக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆதியாகம புஸ்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும்போது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய கடைசி நேரத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறதான வேளையில் யோசேப்பை ஆசீர்வதிக்கும்படியாக யாக்கோபு முற்பட்ட போது அவனுடைய 2 பிள்ளைகளை முன்னே கொண்டு போய் யாக்கோபுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்படி நிறுத்தும்போது யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் என்ன செய்கிறார் என்றால், யோசேப்பு யாக்கோபனுடைய வலது கையிலே எப்ராயிமையும் யாக்கோபுடைய இடது கையிலே மனாசேயையும் கொண்டு போய் அவன் விடுகிறான். திடீரென்று யாக்கோபு என்ன செய்கிறார், மனம் மாறி தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயின் மேலையும், மனேசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசையின் தலையின் மேலும் இடது கையை வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் கையை அப்படி திருப்பி வைத்து பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார்.
மூத்தவனாக மனாசே இருந்த போதும் கூட அவனுக்கு இடது கையினாலது ஆசீர்வாதம் வந்தது. அவர் யோசேப்பு பிள்ளைகளை நிறுத்தும்போது கரெக்டாக நிறுத்துறாரு, சரியாக நிறுத்துறாரு. ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா மனம் மாறி அவர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இளையவன் மேலே வலது கையையும் மூத்தவன் மேலே இடது கையையும் வைத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். தேவன் யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அவங்க மேலே சில விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். இதே சம்பவம் நீங்கள் பைபிளில் படித்தீங்கன்னா யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை நடந்தது. அங்கே யாக்கோபு இளையவனும் ஏசா மூத்தவனுமாக இருந்தான். ஆனால் ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினதன் நிமித்தம் ஆசீர்வாதம் இளையவனாகிய யாக்கோபினிடத்திற்கு வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சாராயினுடைய வயிற்றிலே ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாக வேலைக்காரியாகிய ஆகாருடைய வயிற்றிலே ஆபிரகாமுக்கு முதல் மகனாக இஸ்மவேல் பிறந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததி ஆகிய ஈசாக்கின் மேலே தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். அப்போ ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவனுக்கு ஒரு முன்குறிப்பு இருக்கிறது. அந்த முன்குறிப்பை யாரெல்லாம் நன்கு புரிந்து அந்த தேவனுடைய முன்குறிப்புக்கு தகுதியானவர்களாக வாழ்கிறாங்களோ அவங்க மேலே அந்த ஆசீர்வாதம் தங்கும். இங்கே யாக்கோபு சொல்லி ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். யாக்கோபனுடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் நிறைய பாடுகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. அவனுடைய சிறு வயதில் தகப்பனுடைய விட்டு ஓடி போகிற வரையிலையும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததாக தெரியல. ஆனால் தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் போன பிறகு 20 ஆண்டு காலம் கடினமான உழைப்பு, கடினமான ஏமாற்றம், பலவிதமான தோல்விகள். ஆண்டவர் அதன் நடுவிலையும் அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள்லாம் பிறந்து நன்மைகள்லாம் வந்த போதிலும் கூட யாக்கோபு தொடர்ந்து பல பாடுகளை சகித்தான், அனுபவித்தான். அந்த பாடுகளின் வழியாக கடந்து போனான். தான் மிகவும் நேசித்திருந்த யோசேப்பை சில வருஷ காலம் அவன் இழந்து போய் அதிலேயே அவன் துக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபு சொல்கிறாரு, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவன். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் கடினமான பாதையில் நம்ம போனாலும் ஆண்டவர் நம்மளை ஆதரிக்கிற தேவன். உங்களை குறித்து ஒரு முன்குறிப்பு வச்சுருக்காருன்னா நீங்கள் பிறந்த நாள் முதல் நாம் இந்த பூமியில் நம்முடைய ஓட்டம் முடிகிற வரையிலும் எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி நம்மளை மீட்கிற தூதனானவர் கர்த்தராகி இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். இதை நீங்கள் மறந்து போயிடாமல் அவரை உத்தமமாக சேவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் எங்களை ஆதரித்து வருகிற எங்கள் நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து அவங்க இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.